ஹலோ, இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்துச்சாம். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு வாழ்கிற இடத்துல ஒரு பெரிய தென்னை மரம் இருந்துச்சாம். அந்த தென்னை மரத்தில் நிறையா காக்காலாம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காக்காவுக்கு ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாமே அந்த காக்காலும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போது ஒரு கப்பு நிறையா தண்ணி வச்சிடுவோம். இந்த பொண்ணு ஒரு இடத்துல தண்ணி வச்சிருப்பா. அந்த தண்ணி வைக்கிற இடம் எப்படின்னா, ஒரு பக்கம் பள்ளமாகவும் ஒரு பக்கம் மேடாகவும் இருந்திருக்கு. பள்ளமான பகுதியில் இந்த கப்பு விழுந்துருச்சு அப்படின்னா எடுக்க முடியாது. அதனால மேடான பகுதியில் விழுந்தால் எடுத்துடலாம். அது மாதிரி ஒரு கப்பில் நிறையா தண்ணி வச்சிருப்பா. இந்த காக்காலாம் தண்ணி தாகத்துக்கு அங்கே அந்த கப்பில் தண்ணி குடிச்சிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா அந்த தண்ணியை மாற்றி மாற்றி அந்த பொண்ணு நிறச்சி வச்சிடும். அப்படி அந்த பொண்ணு மறந்துட்டான் அப்படின்னா, இந்த காக்காவே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கப்பத்துக்கு இந்த மேட்டு பகுதியில் தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோடனே இந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வைக்க மறந்துட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி நிரப்பி வச்சிருவா. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு ஒரு 5 நாள் வெளியூருக்கு போயிட்டா. அப்போ போன டயத்தில் நல்லா காற்று மழை அடிச்சதுனால இந்த கப்பு காணாமல் போயிடுச்சு. இந்த காக்காவும் தண்ணிக்காக ரொம்ப சிரமப்பட்டிருந்திருக்கு. 5 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. பார்க்குறப்போ காக்காலாம் ரொம்ப காக்கான்னு கத்திட்டு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்திருக்கு. இந்த பொண்ணு இந்த கப்பை எங்கடா கப்பை காணுமேன்னு சொல்லி தேடி திரிகிறப்போ அந்த கப்பு எங்கேயுமே கிடைக்கல. சரி இந்த ஒரு நாள் மட்டும் தண்ணிக்கு பொறுத்துக்கோ, நான் நாளைக்கு உனக்கு புதுசாக வாங்கி வச்சிடறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா அந்த பொண்ணு. அப்போ அவளும் ரொம்ப கஷ்டத்தோட கப்பை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட போய் அழுதுட்டு படுக்கிறா. அப்போ படுக்கிறப்போ அந்த கதவை சாத்துறப்போ கதவுக்கு பின்னாடி அந்த கப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கப்பு நிறையா தண்ணியை ஊற்றி காக்காவுக்கு தண்ணி வச்சுட்டா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க 2 பேருமே. தண்ணி காக்கா குடிச்சிருச்சு.